ஐபிசி செக்ஷன் பயன்படுத்தாமல் எஸ்சி/எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 கொண்டு வந்தாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். ஐபிசின்னா அது வேற மாதிரி, இந்தியன் பீனல் கோட் வேற மாதிரி. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, இங்கே போங்க. எஸ்சி/எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஒரு படி மேலே போகுது. அதனால தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். இதில் பெயில் கண்டிஷன்லேருந்து எஸ்சி/எஸ்டி ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். அதற்குத்தான் தனி சட்டமே நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இவங்க அதை பயன்படுத்தாமல் இல்லை, காவல்துறை வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம 3 மாதம் பார்க்குறதுக்குள்ளே கோர்ட்டில் போய் அவங்க பெயில் வாங்கிக்குவாங்க. இந்த ஐடியா எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கோசரம். எஸ்சி/எஸ்டி ஆக்டுடைய சிறப்பம்சம் என்னென்னா, தப்பு நடந்ததுன்னா உடனே அரெஸ்ட் பண்ண போவாங்க. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கூடாது. சொல்லுறது புரியுதில்லைங்கண்ணே? இவங்க பண்ணுற அந்த ட்ராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ட்ராமா பண்ணுறாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் அப்படியே சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதுக்குன்னு, அந்த பாப்பா முகத்தில் காயம் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது, வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க. செல்ஃபோன் ரெக்கார்ட்லேருந்து அந்த